ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைனிங் டீமிங் அப். ஐ எம் ஏ சக்தி இஸ் அ கிராஃபிக் டிசைனர். இன்னைக்கு ஒரு பிரைடல் ஷீட் ஒர்க் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் வச்சுருந்தோம். ஏன்றதுக்கான காரணம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன் ரொம்ப நாள் போடாமல் வச்சுருந்தேன்றதையும். ஓகே, நம்ம இப்போதைக்கு ஷீட் ஒர்க் பண்ணுறதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒர்க் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அது என்ன ஒர்க் அப்படின்றத நான் கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன். நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்றத. ஓகே, எப்பவும் போல் நம்ம வந்தாச்சு. நம்ம எப்பயுமே 1236 அந்த சைஸில் தான் லேயர் சைஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைட் கிரியேட் பண்ணியாச்சு. லாக் கைட் இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைம் இதில் போயிட்டு தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆல்ட்டு கண்ட்ரோல் கொட்டேஷன் மார்க், டபுள் கொட்டேஷன் மார்க் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். திரும்பவும் அதை இது பண்ணிங்கன்னா 100 ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோரல் வச்சு மேக்ஸிமம் இதில் ஃப்ளோரோடைய ஒர்க் மேஜராக ரோல் ஆகும்னு வச்சுக்கங்களேன். ஒரு சிம்பிள் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே எரேப் டூல் எடுத்துட்டு ட்ரா பண்ணிடலாம். நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே இல்லாமல் இருந்து கட்டத்துக்குள்ளே இருந்தால் நான் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ஒரு ரெக்டாங்கிள். எனக்கு இந்த கார்னர் மட்டும்தான் இதுவாகணும். நம்ம ஃபஸ்ட்டு போன டைம் இதில் போயிட்டு ஒரு கார்னர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறது அன்லிங்க் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் என்னன்னா இப்போ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பாத் மட்டும் செலெக்ஷன் ஆகி உங்களுக்கு இதுவாகும். ஓகே, இதவே நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். திரும்பவும் இங்கே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு கிரிட்டிரைஸ், திரும்பவும் ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு கிரிட்டிரைஸ். இப்போ இந்த இடம் கரெக்டாக வராது, ஈவனாக வராது. ஏன்னா நம்ம ரேண்டமாக ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு தேவையானது இங்கே ஒர்க் பண்ண முடியும். இங்கேயும் 4 கொடுத்துட்டா ஈவனாக ரெண்டும் பக்கமும் பிளெண்ட் ஆகிருக்கும், அதாவது பெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை அப்படியே ஓரமாக சின்னதாக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். இங்கே எனக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது. ஓகே, ரொம்ப இதுவான மாதிரி தேவையில்லை. நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இந்த இது மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இதுக்கு மேலே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்துக்கும் ஸ்டோக் இருக்கும். ஸ்டோக்கை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்படும், ஸ்டோக் தேவைப்படும். நான் சொல்கிறேன் ஏன் தேவைப்படும் அப்படின்றதையும். ஓகே, ஒரு ரேண்டமான கிளிக்கில் போயிட்டு இது பண்ணியாச்சு. ஆர்ஜிபியில் ஒயிட் ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு 1 பிக்சலில் இருக்கும். அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். ஒரு 12 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. ஓகே, நமக்கு இங்கே மேக்ஸிமம் ஒரு இடம் ரோல் ஆகிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்பவும் ஆப்போசிட் சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒன் சைடு ஒர்க் பண்ணிட்டு தான் திரும்பவும் இன்னொரு சைடு ஒர்க் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படி தான் சொல்லுவோம். 2 பார்ட், அதாவது புக்கில் எப்படி 2 பேஜோ அதே மாதிரி தான் இங்கேயும் 2 பார்ட்டாக நம்ம இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சைடில் அந்த கார்னரை கட் பண்ணோமா, இப்போது இந்த கார்னரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே. மேக்ஸிமம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிடும். ஓகே. ம். ஓகே. ஒரு சைடுல ஒரு பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் வந்து அகைன் ஒரு டூல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துலயும் ஓகே. எனக்கு இந்த இடத்துல இதுவரைக்கும் வந்தா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால இந்த கார்னர மட்டும் எனக்கு பெண்ட் பண்ணணும். ஓகே. கரெக்ட்டா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் இத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திட்டேன். ஓகே. அடுத்த 2 லேயர் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சும்மா இருக்கக்கூடாதுல்ல. இன்னும் 2 ஃபோட்டோஸ் வச்சா நல்லாயிருக்கும். சும்மா இருக்கிற இடத்த வந்து எப்பயுமே வந்து விடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோட்டோஸ வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேத்த மாரி பார்த்துக்கங்க. நம்ம ஒர்க் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. இதுக்கும் ஸ்டோக் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கும் ஸ்டோக் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா மைன்யூட்டா தெரியும். நமக்கு தெரியாத மாரி தான் இருக்கும். பட் எல்லா டூலுக்குமே வந்து ஸ்டோக் வந்து அப்ளை ஆயிருக்கும். அதனால தான் சொல்றேன். எப்பயுமே இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்தாலே அந்த வந்து பிரச்சனை இருக்கும். எப்பயுமே அத வந்து பாருங்க. ஏன்னா மைன்யூட்டா தெரியும். ஃபுல்லாலாம் தெரியாது. இப்பவும் சொல்றதெல்லாம் மைன்யூட்டா தான் தெரியும். ஓகே. ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி இந்த கார்னர மட்டும் பெண்ட் பண்ணிட்டு, சேம் அதே தான். இந்த கார்னரையும் சேம் கரெக்ட்டா இதுக்கு ஏத்த மாரி ஒரு பெண்டிங் குடுத்துடுறேன். இது ரொம்ப பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். லைட்டா குறைச்சுக்கிறேன். 2ம் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருந்தாலே எனக்கு ஓகே. கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ரொம்பவும் இல்லாத லைட்டா வந்து இது பண்ணிட்டு, ரவுண்ட்ல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓ! இத நான் சென்டர் பாயிண்ட்டா வச்சு ஷிஃப்ட் ஆல்ட். ஓகே. உள்ள வந்து ஒரு லைட் கிரீன் குடுத்துட்டு, ஸ்ட்ரோக் மட்டும் வந்து ஒயிட்ல குடுத்துடலாம். நல்லாருக்கும். ஆ ஓகே. இப்ப சேம் அதே தான். இது எல்லாத்துக்கும் அதே கிரீன் தான் குடுக்க போறோம். நான் எதெல்லாம் செலக்ட் பண்றேனோ அந்த இடத்துக்கு மட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மாறாது. அதனால இந்த கலர்ல குடுத்துருக்கேன். இப்ப ஃப்ளோரல் வச்சா நமக்கு வந்து மேட்ச் ஆயிடும். மேக்ஸிமம் மேட்ச் ஆயிடும். அதுக்காக தான். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து லேஅவுட்ட முடிச்சுட்டோம். இதுதாங்க ஒரு சிம்பிள் லேஅவுட். நான் இப்போதைக்கு இத வந்து சொல்லிக் குடுக்காம முடிச்சிருந்தா எவ்வளோ நேரத்தில முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேஜரா நான் வந்து சீக்கிரம் முடிச்சிருப்பேன். நான் ஃப்ளோரல மட்டும் எடுத்துட்டு வந்துர்றேன். இதில போயிட்டு நெறைய இருக்கு. நான் ஏதாவது எனக்கு வந்து ரேண்டமா புடிச்ச மாரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப இத எடுத்துட்டு வந்துட்டோம்னா, இத எடுத்துட்டு வந்து ஓகே. இப்போதைக்கு இதனுடைய ஒப்பாசிட்டி மட்டும் நான் கம்மி பண்றேன். ஏன்னா, இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணா போதும்னு நெனைக்கிறேன். அதிகமா வந்து நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. 1 முடிஞ்சதா? இப்போ இந்த இடமும் வந்து மேல எம்ப்டியா இருக்கிற மாரி இருக்குல்ல? சில பேர் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குத ஆசைப்படுவாங்க. இத எடுத்துட்டு வந்து கீழ விட்டுட்டு, ஃபுல்லா குறைச்சுட்டு
ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிற டிசைனர்ஸ் எல்லாமே ஃப்ளவர் தான் உள்ள வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா ஃப்ளவருன்றது வந்து ஒரு வெட்டிங்க்கான இதுவுன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி ஒரு கிரியேட்டிவிட்டி. ஒரு பூவுடைய தன்மை வந்து ஒரு லவ்வ வந்து வெளிப்படுத்தும். அதனால வந்து மேக்ஸிமம் உள்ள வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் வந்து லீஃப் எதற்கு அப்டின்னா வந்து ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சிய குடுக்கறதுக்காக தான் வந்து அந்த லீஃப்ன்ற இது வந்து எடுத்து வைப்பாங்க. பார்க்கறதுக்கு நீட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். இயற்கையோட ஒன்றாப்ல இருக்கும். அதாவது இத பத்தி நான் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு எக்ஸ்ப்ளைன் குடுக்குறேன். ஒரு ஆல்பம் ஷீட் வந்து எந்தெந்த மாரி மாடிஃபிகேஷன்ல இருக்கலாம். அப்புறம் எந்தெந்த மாரி உள்ள வந்து கிரியேட்டிவிட்டி கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளைன வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஒரு மேக் பண்ணி போடுறேன். அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அது புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து இ டி டிடிஐஎன்ஜி வெட்டிங். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வெட்டிங் மட்டும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து எடுக்கிற ஃபாண்ட் ஒன் செகண்ட். இதில இத மட்டும் கேப்ஸல் இல்லாம, இதுவுலயும் இல்லாம, ஓகே போல்டுல இல்லாம ரெகுலர்ல குடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ செலக்ட் பண்ணி ஆ எனக்கு வந்து இது ஓகே. சிம்பிளா இருக்கணும். அப்புறம் நல்லாவும் இருக்கணும். அதுக்காக நான் வந்து இது ஓகே எனக்கு. இப்போ இதுவே ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு, இப்போ இத வந்து ரீகிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து CEREMONY கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். செரிமனி. இதையும் வந்து ஸ்மால்ல மாத்திக்கிறேன். ஸ்மால்ல மாத்திட்டு சேம் அதே கான்செப்ட்ல இருக்கட்டும். ஸ்பேஸ் மட்டும் குடுத்துக்கிறேன் லெட்டருக்கு. ஏன்னா, அது கீழ வைக்கணுன்றதுக்காக ஸ்பேஸ் இருந்தா நல்லாருக்கும். செகண்ட்ரி டெக்ஸ்ட் எந்த ஒர்க் பண்ணாலும் ஸ்பேஸ் குடுத்து ஒர்க் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு நீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஓகே. இப்ப பார்க்கறதுக்கு ஒரு மாரி கரெக்ட்டா மிங்கிள் ஆன மாரி இருக்கும். ஓகே. அந்த ஜிக்குள்ளயே அதுவும் வந்து மிங்கிள் ஆகணும். ஓகே. இப்ப இதுக்கு வந்து ஒரு ஃப்ளைஓவர் குடுக்கலாமா? அதுவும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே. இப்ப வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தாச்சு. கரெக்ட்டாவும் இருக்கா? ஆ இந்த இடம் வந்து கொஞ்சம் எம்ப்டியா இருக்கிற மாரி இருக்கா? இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வேலை ஒண்ணு பார்க்கலாமா? திரும்பவும் வந்து ரவுண்ட் ஷேப். இதுல வந்து ஒயிட் குடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேல எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. இத வந்து ரீசைஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த சைஸ்ல இருந்தா ஓகே. ஓகே. இப்பதான் வந்து 1 பை 1ஆ இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ இ சாரி வெட்டிங் ஆ வெட்டிங் சிம்பிள் ஜேபிபி ஹாப்பி டிஎக்ஸ்டி. இது மாரி ஏதாவது ஒன்ட்டு வந்து ஓகே. இதுல வந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு
நான் அங்கேருந்து ஒன்று காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டபிள் பண்ணிடலாம். இங்கே வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு 10 அவுட். இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால அதை வந்து 0க்கு மாற்றிட்டு ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருவோம். அவ்வளோதான். இப்போ இங்கே இருந்ததில் இது 3ஐயும் வந்து செலக்ட் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக வந்து குயிக்காக வந்து ஒரு ஆல்பம் வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னும் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும். நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து பார்த்து பண்ணணும். பட் நான் வந்து தனியாக உட்காந்து பண்ணணும் ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து என்னால் இன்னும் எஃபெக்டிவாக பண்ணி கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது பிக்சர்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அலைன் பண்ணிடலாமா? மெயினான விஷயமே இதுதான். அலைன் பண்ணுற விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி முடிக்கணும். இது எல்லாமே பேக்ரவுண்டோடைய ஃப்ளோவர்ஸ். அதனால் Ctrl+G போட்டு FL ஃப்ளோரல். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஃப்ளவர்ஸும் போட்டு மென்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா ரெக்டாங்கிள் டூலையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G CTINGAL. ஓகே, அதுக்கும் கொடுத்துட்டேன். இப்போது இது வரைக்கும் செலக்ட் பண்ணி Ctrl+G டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து எலிப்ஸ் Ctrl+G எலிப்ஸ். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஓவராலாக எல்லாமே கொண்டு வந்தாச்சா? இதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோஸ் வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். இப்போது இது சிம்பிளாக வந்து சீக்கிரமாக வந்து ஒரு இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ வந்து யூஸ் ஆகிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும். சரி, அப்படி இல்லை இந்த கலரில் இருக்கு. என்ன கலர் அப்படின்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் ஒரு மாதிரி சாரீஸ்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து இந்த பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும் இந்த ஆல்பம் டிசைனிங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட். இப்போ நான் வந்து எலமெண்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன கலர் வந்து கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து அது பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா ஃபோட்டோஸும் பேக்ரவுண்டும் கரெக்டாக வந்து ஒன்றா இதுவாகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்போ இதெல்லாம் ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபோட்டோஸும் பார்க்குற பேக்ரவுண்டும் ஈக்குவலாக மேட்ச் ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். பார்க்கறதுக்கே ஃபினிஷிங் டச்சாக இருக்கும்.
ஓகே. நான் ஆல்பம் பத்தி ஒரு ஃபுல் வீடியோவே ஒண்ணு வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். தனியா இண்டிவிஜுவலா என்ன மட்டும் மெயின் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். அதில எந்த ஒர்க் ஃப்ளோவும் நான் சொல்ல மாட்டேன். எந்த இதுவுமே சொல்ல மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆல்பம்ம பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்ப்ளைன் மட்டும் நான் பண்றேன். அன்னைக்கு வந்து எந்த ஒர்க்குமே நான் பண்ணி காமிக்க மாட்டேன். டைரக்ட்டா வந்து நான் ஒரு கேமரா முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றத மட்டும் வந்து சொல்றேன். ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு 4 ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு ஷீட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எப்பயுமே ஃபோல்டர் போட்டு ஒர்க் பண்றது வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம். அதனால தான் வந்து சொல்றேன். ஓகே. இது முடிஞ்சுச்சா? ஓகே. இத்தன நாளா நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கான ஆப்ஷன் வந்து நான் லாஸ்ட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஏன்றத நான் வந்து இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. இதுக்காக தாங்க வந்து நான் வந்து இவ்ளோ வந்து இது பண்ணாம வச்சுட்டுருந்தேன். ஏன்னா, நம்ப வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தோம். வெப்சைட் ரெடி பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஆ இத வந்து நானே ஓனா வந்து மேக் பண்ணேன். அதனால வந்து எனக்கு எடுத்துக்கிச்சுன்ற ஒரு இதுவும் நெனைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஓனா இது பண்ணதுனால இருக்கலாம். சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாதுல்ல. இதுதான் நம்ம வந்து வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பே பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இங்க வந்து ஃப்ரீயா நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னும்போது, டைரக்ட்டா பர்ச்சேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இங்க டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். சிலதுல வந்து என்ன காமிக்கும் அப்டின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் போயிட்டீங்கன்னா, இங்க வந்து பர்ச்சேஸ் வந்து கிளிக் ஆயிடும். இங்க எங்கன்னா, இங்க செக் அவுட்ல வந்து ஆட் ஆகும். மொபைல்லயும் சேம் அதே ப்ராசஸ் தான். செக் அவுட்லயும் ஆட் ஆகும். செக் அவுட்ல ஆட் ஆயிட்டு, ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்குதுன்னு வச்சுக்கங்களேன். இத குடுத்துட்டு, கன்டின்யூ ஷிப்பிங் குடுத்துருங்க. இங்கே ஃப்ரீ ஷிப்பிங் காமிக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து என்ன அப்டின்னா, செக் பாக்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கன்டின்யூ குடுங்க. வேற எதுவும் இல்ல. அவ்வளோதான். ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இல்லன்றதுனால உங்களுக்கு வந்து டைரக்ட்டா டவுன்லோட் காமிச்சிருச்சு. இங்க இருக்கு பார்த்தீங்களா? டவுன்லோட்ல அந்த ஷீட்டுக்கான வந்து இது இங்க இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். லிங்க்குக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு, இங்க ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு என்டர் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? நீங்க பே பண்ற எல்லாத்துக்குமே வந்து அது மாரி தான் இருக்கு. இங்க ஒரு பிரீமியம் டிசைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கங்க. இந்த இடத்துலயே பர்ச்சேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும். வியூ கார்ட் பார்த்துக்குங்க. நீங்க அதுதான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு, ஆ ப்ராசஸ் டூ செக் அவுட் குடுத்துட்டு, சிம்பிள் அதேதான். சேம் ஷிப் பேமெண்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து பேமெண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து ஆன்லைன்ல இங்கேயே காமிக்கும். ஷோ ஆகும். நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க லாகின் பண்ணணும். நம்ம வெப்சைட் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். இங்க வந்து நான் ரிட்டர்ன் டூ இதிலயே வந்துட்டேன். ஆ ரிட்டர்ன் டூ கார்ட்க்கு போயிட்டேன். எனக்கு இது தேவையில்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டு, திரும்பவும் ரிட்டர்ன் டூ ஷாப் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்துட்டேன். ஆ இப்போ உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். சேம் அதே தான். இங்க டவுன்லோட் ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாரி தான் அங்கேயும் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ திரும்பவும் நான் செலக்ட் பண்றேன். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மாரி ஒரு சிம்பிள் காமிச்சு ஒரு இது இருக்கும். இந்த இடத்துலயும் சேம் அதே தான். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப்க்குள்ள வந்து உங்களுக்கு லோட் ஆகும். வாட்ஸ்அப்க்குள்ள லோட் ஆகுறது ஏன் அப்டின்னா, சப்போஸ் ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே கஷ்டப்படுவீங்க அப்டின்றதுக்காக, நான் இதில வந்து வாட்ஸ்அப் டூ ஆர்டர் அப்டின்ற ஒரு ஆப்ஷனையும் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு புடிச்ச ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வேணும். அது இம்மீடியட்டா வேணும் அப்டின்னா, இல்ல நான் ஆன்லைன்ல வந்து பண்ண விரும்பல அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா வாட்ஸ்அப்க்கு ரீடைரக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க மொபைல் ஓப்பன் பண்ற மாரியா இருந்தா, மொபைல் டூ ஓப்பன் டூ வாட்ஸ்அப் குடுத்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து மொபைல் ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப்ல ஓப்பன் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஆன்லைன்ல நார்மலா எப்படி ஓப்பன் பண்றீங்களோ, அதே மாரியே ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும்.
இங்க வந்து இப்போதைக்கு நம்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இதில நெறைய நான் இன்னும் ஆட் பண்ணாம வச்சிருக்கேன். இதில வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். இதில மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, கஸ்டமைஸ் ஆல்பம் டிசைனிங் சர்வீஸ். இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயமே. இதில என்னன்னா, நம்ம வந்து எல்லா ஸ்டூடியோவுக்கும் வந்து கஸ்டமைஸா நம்ம ஆல்பம் டிசைனிங் ஒன்லி டிஜிட்டல்ல மட்டும் பண்ணி குடுக்க போறோம். இதுதான் இதில மெயினான விஷயம். யாருக்காவது தேவைப்பட்டா என்ன வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடியோல இருந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஸ்டூடியோவுக்கு என்ன பிரைஸ் பண்ணி குடுக்க முடியுமோ, அத நான் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா நான் வந்து பர் ஷீட்டுக்கு 65 தான் பண்ணிட்டுருக்கேன். ஆ இதில வந்து கேட்டகரி வைஸா இருக்கும். பட் நான் வந்து கேட்டகரி வைஸா பண்ணல. இதில வந்து குடுத்துருக்கிறது என்னவோ கேட்டகரி வைஸா குடுத்துருக்கும். நமக்கு தனியா இண்டிவிஜுவலா எப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட்ன்னு வரும்போது, அப்போ வந்து நம்ம வந்து இதுக்கேத்த மாரி ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா 65ன்றது தான் வாங்குறேன். இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கு மட்டும் தான் 120 வாங்குறேன். மீதி எல்லாத்துக்குமே சேம் 65 தான் வாங்குறேன். இதுக்கும் அதே தான் 65 தான். இதுக்கும் 65 தான். இதுக்கும் 65 தான். பட் இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கு மட்டும் தான் நான் வந்து 120 வாங்குறேன். ஏன்னா இது சிஆர்டி ஒர்க். ஒன்லி குரூம் அண்ட் பிரைட் ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் இண்டிவிஜுவல் ஒர்க். அதுக்கு மட்டும் நான் 120 வந்து பர் ஷீட்டுக்கு வந்து இது பண்ணிட்டுருக்கேன். சார்ஜஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வந்து இதுக்கேத்த மாரி மத்ததெல்லாம் நான் ஆக்சுவலா சொல்லிட்டேன். நம்ம எத்தன ஷீட் வருதோ அதுக்கேத்த மாரி தான் இங்க கால்குலேட் ஆகும். பட் ஆனா நம்ம ப்ரொஃபஷனலா போகும்போது, இது மாரி வந்து ஃபியூச்சர்ல வந்து அப்கிரேட் ஆகும். இப்போதைக்கு நான் ஏன் இத வந்து இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, சிங்கிள் ஆல்பமா ஒர்க் பண்ணா உங்களுக்கு வந்து பெருசா தெரியும். நான் வந்து ஸ்டூடியோவுக்குனா ஒரு வந்து இது குடுத்துருக்கேன். என்னன்னா, மந்த்லி பேக்கேஜ் அண்ட் வீக்லி பேக்கேஜ் அந்த மாரி வந்து 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஆ எப்படின்னா, வீக்லி பேக்கேஜ் அப்படின்னா, ஒரு 15,000 வந்து எனக்கு வந்து பே பண்றீங்க அப்படின்னா, அந்த வீக்ல நீங்க எத்தன ஆல்பம் குடுத்தாலும் வந்து நான் முடிச்சு குடுக்குற மாரி. ஒரு 4 ஆல்பம் குடுத்தாலும் வந்து அந்த வீக்ல நான் வந்து முடிச்சு குடுத்துருவேன். ஆ புரிஞ்சுட்ருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாரி ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பேக்கேஜ்னா ஒரு 50 டூ 20, 25,000 நீங்க எனக்கு வந்து பே பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 ஆல்பம் குடுத்தாலும் நான் வந்து அந்த மந்த்க்குள்ள நான் வந்து முடிச்சு குடுத்துருவேன். அது வந்து ஒரு பெனிஃபிட் மாரி. இத வந்து ஒவ்வொரு ஸ்டூடியோக்கு ஏத்த மாரி நான் வந்து கஸ்டமைஸ் பிரைஸ் பண்ணி குடுப்பேன். எல்லா ஸ்டூடியோக்கும் ஒரே பிரைஸ் கிடையாது. இது வந்து நான் ஃபியூச்சர்ல தான் வந்து சேம் பிரைஸா மாறும்னு சொல்றத வந்து நான் சொல்றேன். இப்போதைக்கு அட்ஜஸ்டபிள் பிரைஸ் தான் என்னால பண்ணி குடுக்க முடியும். ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்றேன். என்னால எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபியூச்சர்க்கான வந்து ஒரு இதுதான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இதில நான் இன்னும் ஆட் பண்றது என்னன்னா, இப்போ வந்து கேட்டகரி மட்டும் தான் இருக்கும். அவுட்டோர் ஃபோட்டோ அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு, கேட்டகரி மட்டும் தான் உள்ள கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஆல்பம் சர்வீஸ். 2வது வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னென்ன டிசைனிங் பண்ணி குடுக்குறோமோ, அது எல்லாமே ஸ்டூடியோ பேரோட அண்டு லொக்கேஷனோட ம் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட இத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட்ல அவங்களுக்கு பண்ணி குடுத்த ஒர்க்கையும் நான் வந்து இதில ஷோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா, இது உங்களுக்கும், உங்க ஸ்டூடியோக்கும் பப்ளிஷ் ஆன மாரி இருக்கும். உங்கள கான்டாக்ட் பண்ற மாரி இருக்கும். என்னையும் சில பேர் கான்டாக்ட் பண்ண மாரி இருக்கும். நான் பண்ண ஒர்க்க பார்த்து, எனக்கு சில பேர் வந்து அட்டென்ஷன் குடுக்கலாம். அதுக்கேத்த மாரி நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். இங்கேயே வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். நான் எல்லாமே இதுக்கு ஃப்ரண்ட்லயே கொண்டு வந்துருவேன். எல்லாமே உள்ள இருந்தாலே பிரச்சனை இல்ல. ஏன்னா, நீங்க கேட்டகரி வைஸ் இங்கேயே எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்க, ஃப்ரீ பிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க அதேதான். இங்க சேம் அதேதாங்க. நீங்க ஆட் கார்ட் குடுத்தீங்கன்னா, சிலது வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். சிலதுக்கு மட்டும் அப்டின்னா, டைரக்ட்டா வந்து ஆட் டூ கார்டுக்கு போயிட்டு நீங்க இது பண்ற மாரி இருக்கும். ஏன் இந்த மாரி சில இதுக்கு மட்டும் அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது வந்து சேம் அதே கான்செப்ட்லயே குடுத்துட்டோம். ஒரு 4 பிஎஸ்டிக்கு மட்டும் சேம் அதே கான்செப்ட்ல இருக்கும். ம். எல்லா பிஎஸ்டிய வந்து ப்ராடக்ட்ட வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கூடிய சீக்கிரத்தில ஒரு நாளைக்கு 10 இல்ல 20 அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். லோட் பண்ண நீங்க எது தேவையோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இவ்வளோ தான் காமிக்குதே அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். நெறைய வந்துகிட்டே இருக்கும். இத வந்து நான் ஓனா பண்ணது. அதாவது நான் எந்த வெப்சைட் டெவலப்பர் கிட்டயும் போல, எந்த
யாருகிட்டயுமே போல. நான் ஓனா எனக்கு நானே ரெடி பண்ணது. இதனால தான் எனக்கு 2 மந்த்ஸ் எடுத்துக்கிடுச்சு. ஏன்னா, ஒவ்வொன்னையும் நான் கத்துக்கிட்டு, அ என்ன பிரச்சனை வரும், என்ன ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே நானே கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். இதுல குடுத்துருக்கிறது எல்லாமே நான் இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணதுக்கான இது எல்லாத்தையும் தான் இதுல குடுத்துருக்கேன். நான் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்றேனோ, அது எல்லாத்தையுமே இது உள்ள குடுத்துருக்கேன். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே இது உள்ளேயே இருக்கும். நீங்க எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். மொபைலுக்கு ஏத்த மாரி ஆப்டிமேஷனும் பண்ணி குடுத்துருக்கேன். நீங்க மொபைல் வியூலயும் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இல்ல நம்ம கூட கொலாபரேஷன் நீங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து எனக்கு மெயில் பண்ணலாம். ஆர் மெசேஜ் ஆர் என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ணலாம். இதுல வந்து பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இதுல இருக்கு. நீங்க எது பண்றதா இருந்தாலும் இதுல பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா, அடுத்த செகண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை குடுக்குறேன். மேக்ஸிமம் ரிப்ளை குடுப்பேன். ஏன்னா, நான் ஆஃபீஸ்ல இருப்பேன். மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை குடுப்பேன். ஓகே. இந்த ஒர்க்குக்காக தாங்க வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து உள்ள வீடியோ போடாம வச்சுட்டுருந்தோம். ஓகே கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பெரிய வீடியோவோட வந்து நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். ஏன்னா, இதோட இந்த வீடியோ முடிக்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இருந்தாலும் வந்து நான் இத முடிச்சாகணும். வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா, எனக்கு அடுத்தது நான் ஒர்க் போக வேண்டிய இ அவசியம் இருக்கு. ஓகே கைஸ். நான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன்.